வெல்கம் டு ஏழில் டாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பஞ்சாபி ஸ்பெஷல் பிர்னி. இது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இஸ்லாமிய மக்கள் ஈத் அன்னைக்கு இதை செய்வாங்க. மொஹராய காலத்துல இந்தியாவுக்கு இது வந்திருக்கலாம். பிர்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடி கனமான பாத்திரம் ஒண்ணு ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் அது கூட சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை மிக்சில ஆட் பண்ணிக்கோங்க. கோர்ஸா அதை அரைச்சிட்டு வந்துருங்க. இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. பால் நல்லா கொதிக்கட்டும். பாலை கிளறிட்டே இருங்க. சிம்ல வச்சிருங்க. உங்களுக்கு சீரக சம்பா ரைஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அரைச்சோம்ல, அதுல ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் பாலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். பால்ல தான் இதை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது. லம்ஸ் இல்லாம நல்லா அதை கலந்துக்கோங்க. கலந்த கஸ்டர்ட் பவுடரையும் பாஸ்மதி ரைஸையும் கொதிக்கிற பால்ல ஆட் பண்ணிக்கலாம். பால் திக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி வேகணும்ல. அரிசி போட்டோன்னே அடியில போய் செட் ஆயிடும். அதனால இதை கை விடாம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அரிசி வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தா இருந்தா கூட நீங்க இதுல போட்டுக்கலாம். நெய்லெல்லாம் வறுக்க வேணாம், அப்படியே தான் போடணும். எல்லாத்தையும் நல்லா திரும்பவும் கலந்துக்கோங்க. இது கூட பவுடர் சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆர்டினரி ஜீனியே நீங்க போட்டுக்கலாம். என்கிட்ட பவுடர் சுகர் இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல ஒரு பிஞ்ச் உப்பு. ஸ்வீட்டுக்கு எப்போதுமே கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா தான் ஸ்வீட்டை கொஞ்சம் அது எடுத்து கொடுக்கும். ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீனி. ஜீனி உங்க விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை போடும்போது நீங்க கடைசியா தான் போடணும். உங்களுக்கு ஜீனியே வேணும்னாலும் ஒரு 3 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு ஃபுல்லா ஒரு 3 ஸ்பூன் ஜீனி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் ஜீனியும் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன் டயட் கான்சியஸ்க்காக. இந்த ஸ்டேஜ்ல கண்டென்ஸ் மில்க், குங்குமப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் போடல. இது இப்படிதான் இவ்வளவு திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். டேஸ்டா நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா கிரீமியா சூப்பரான பிர்னி ரெடிங்க. If you like this video, please like, share, comment and subscribe. Thank you.